Model 7 thyroid profile T3, T4, free T3, free T4, TH anti-TOP antibody, taurodogobal. Thyroid profile. Thyroid profile என்பது தைராய்டு கிளாண்டில் ஃபங்க்ஷன் செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் பிளட் டெஸ்ட் குறிப்பு. யூஸ்ஃபுல்லி டிஎஸ்ஹெச் தைராய்டு ஸ்டிமுலேஷன் செய்யும்போது ஹார்மோன் ஸ்டிமுலேஷன் ஆகும். T3 ஆக்டிவ் தைராய்டு ஹார்மோன், T4 முக்கிய தைராய்டு ஹார்மோன். இது ஹைபோதைராய்டிசம் மற்றும் ஹைப்பர் தைராய்டிசம் கண்டறிய உதவும். தைராய்டு ப்ராப்ளம் தைராய்டு கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட் அல்லது ஹைபோதாலமஸ் காரணமாக இருக்கிறதா என்பது வேல்யூட் செய்யப்படும். தைராய்டு ஹார்மோன் உடல் மெட்டாபாலிசம் மற்றும் எனர்ஜி யூசேஜ் கண்ட்ரோல் செய்கின்றது. இன்ட்ரோடக்ஷன். தைராய்டு உறுப்பு பட்டர்ஃப்ளை ஷேப் ஸ்மால் கிளாண்ட். இது நெக் சைடில் நம்மளோட கழுத்து பகுதியில் இருக்கும். இது உடலுள்ள மெட்டாபாலிசம், எனர்ஜி மற்றும் யூஸ் மற்றும் பல ஆர்கானிக் ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் செய்கிறது. தைராய்டு கிளாண்ட் தைராய்டு ப்ரொஃபைல் மூலம் T3, T4 லெவல் செக் செய்து தைராய்டு ஃபங்க்ஷனை அசஸ் செய்யலாம். பிரின்சிபல் TSH தைராய்டு ஸ்டிமுலேஷன் ஹார்மோன். இது பிட்யூட்டரி கிளாண்டிலிருந்து வரும் ஒரு ஹார்மோன். இது தைராய்டு ஸ்டிமுலேஷன் செய்து T3 and T4 ப்ரொடியூஸ் செய்கிறது. ஒருவேளை T3 and T4 தைராய்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். T4 மூலம் T3 கன்வெர்ட் ஆகும். T3 அதிகமாக ஆக்டிவ் ஹார்மோன் இருக்கும். நெகட்டிவ் ஃபீட்பேக். T3 per T4 அதிகம், TH குறையும். T3 per T4 குறைவு, தைராய்டு ஸ்டிமுலேஷன் நேரம் அதிகரிக்கும். தைராய்டு ப்ரொஃபைல் மெத்தடாலஜி. தைராய்டு டெஸ்ட் மோஸ்ட்லி இம்யூனோ அசெட் மெத்தட் மூலம் செய்யப்படுகிறது. CLIA ஹை சென்சிட்டிவிட்டி TSH ஃப்ரீ T3 ஃப்ரீ T4 மெத்தட் காமன் யூஸ் பண்ணப்படும். எல்சா பயன்படுத்தப்படுகிறது. RIA ஓல்டர் மெத்தட் சென்சிட்டிவிட்டி ஆனால் இப்போது குறைவாக பயன்படுத்தப்படலாம். சாம்பிள் ரெக்ரூட்மெண்ட். சாம்பிள் சீரம் பெர்ஃபெக்ட் பர் பிளாஸ்மா. பிளட் சுமார் 2 to 3 ml பிளட். 2 பிளெயின் அல்லது TSH2. பிளட் கிளாட் ஆன பிறகு சென்ட்ரிஃபியூகேஷன் செய்து சீரம் செப்பரேட் செய்யப்படும். டிலேயாக இருந்தால் ரீஃபிகேட் செய்ய வேண்டும். பேஷண்ட் ப்ரிப்பரேஷன். பொதுவாக இது ஃபாஸ்டிங் தேவையில்லை. சில லேப் 8 to 10 hours ஃபாஸ்டிங் மற்றும் வாட்டர் தண்ணி குடிக்கலாம். பேஷண்ட் எடுத்துக்கொள்ளும் மெடிசன் அண்ட் சப்ளிமெண்ட் டாக்டர் கன்சல்ட் பண்ணுவார். பயோட்டின் B7 அமினோ ஆசிட் ரிசல்ட் இன்டர்ஃபரன்ஸ் செய்து தைராய்டு மெடிசனை டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் நிறுத்தக்கூடாது. ஆன்டி TSH ஆன்டி T3 and T4 ஆன்டிபாடி. எம்சம் லூமினேஷன் பயன்படுத்தப்படுகின்றன. இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஆட்டோமேட்டட் அனலைஸ் ரோஸ் கேபர் அப்போர்டட் ஆர்டிடைடட் பீக்மேன் கோல்டர். அனலக் சாம்பிள் மிஷின். இன்குபேஷன் மூலம் வாட்சிங் சிக்னல் டிடெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி செய்யப்படும். தைராய்டு ப்ரொடியூசர். பிளட் கலெக்ஷன். பெனி பஞ்சட் மூலம் பிளட் கலெக்ஷன் செய்யப்படும். ப்ரிப்பரேஷன். பிளட்டை சென்ட்ரிஃபியூகேஷன் செய்து சீரம் செப்பரேட் பண்ணி அனாலிசிஸ். சீரம் அனாலிசிஸ் மூலம் ரீஜென்டன் உடன் ரியாக்ட் செய்யப்படுகின்றன. டிடெக்ஷன். ஹீமோலுமினேஷன் கலர் சிக்னல் மெஷர் செய்து ஹார்மோன் லெவலில் கால்குலேட் பண்ணப்படுகிறது. ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் TSH 0.4 to 4.0
4.0 ml per liter. Free T4 0.128 ng per liter. Total T4 5.0 12.0 free T3 2.3 to 4.2 pg per ml. T3 8.220 ng per liter. Clinical signification. தைராய்டு ப்ரொஃபைல் மூலம் தைராய்டு ப்ராப்ளம் எந்த இடத்திலிருந்து இருக்கிறது என்பது ஐடென்டிஃபை இது ஹெல்ப் பண்ணும். பிரைமரி தைராய்டு கிளாண்ட் ப்ராப்ளம், செகண்டரி புற்றுரு ப்ராப்ளம், கிரேவ் டிசீஸ் ஆஃப் ஹாஸ்மோட்டர் தைராய்டிஸ் போன்ற தைராய்டு டிசாரை டயக்னோஸ் செய்து மானிட்டர் செய்யப்படுகின்றன. தைராய்டு ஹார்மோன் சரியாக இருந்தால் மெட்டாபாலிசம் நார்மலாக இருக்கும், ஹார்ட் ஃபங்க்ஷன் மெயின்டைன் ஆகும், நர்வ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் சரியாக வேலை செய்யும். The cause of increase and decrease value TSH T4 primary hypothyroidism, TSH cause of decrease value hyperthyroidism, H2 thyroid medicine use. T3 T4 hypothyroidism cause of increase value, decrease value primary hypothyroidism, iodine deficiency, putrid insufficiency. Interferon and limitation and quality control. Interferon limitation, biotin and high dose of எடுத்தால் TSH ஃபிளாஷாக லோவாக இருக்கும். T4 T3 ஃபிளாஷில் ஹையாக வரலாம். பிரெக்னன்சி பர் எக்ஸோஜன் டிபிஜி அதிகரிப்பதால் டோட்டல் T4 அதிகமாக தோன்றலாம். ஃப்ரீ T4 T3 மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தைராய்டிகள் இல்னஸ் சர்வை இல்னஸ் T3 பர் T4 குறையலாம், ஆனால் ஆக்சுவலா தைராய்டு டிசீஸ் இல்லாமலும் இருக்கலாம். குவாலிட்டி கண்ட்ரோல் லோ நார்மல் ஹை கண்ட்ரோல் பேஜில் ரன் செய்ய வேண்டும். கலபரேஷன் நவ் ஸ்டாண்டர்ட் பயன்படுத்தி அனாலிசிஸ் ரெகுலேட்டரி கலபரேட் செய்ய வேண்டும். EQA பை ப்ரொஃபஷனல் டெஸ்டிங் லெபார்டரி டெஸ்ட் அக்ரோன் தொடர்ந்து வெரிஃபை செய்ய உதவும். தைராய்டு ப்ரொஃபைல் கேப்சர்டு 1 primary hypothyroidism, 40 years old male, physical weight can TSH 12.0, T4 low 6.6 ng per liter. Interreputant தைராய்டு கிளாண்ட் புற்றுக்கு அதிகமாக TSH தைராய்டு ஸ்டிமுலேஷன் ஹார்மோன் ப்ரொடியூஸ் செய்து தைராய்டு ஸ்டிமுலேஷன் செய்கிறது. பிரைமரி ஹைப்பர்தைராய்டிசம் 30 years old male, inactive plus white loss, palpitation, TSH low 0.01 ml unit per liter, free T4 higher 2.0 ng per TL. Interruptant தைராய்டு ஹார்மோன் அதிகமாக உள்ளது புற்றுரு TSH ப்ரொடக்ஷனை சப்ரஸ் செய்கிறது. கொஸ்டின், பிரைமரி கிளினிக் டெஸ்ட் என்ன? TSH T4 என்ன? டோட்டல் T4 clinically useful, T4 unbounded and biological activity, T4 blood protein ஆல் பாதிக்கப்படலாம். ஹைப்போ டோஸ் ஆஃப் தைராய்டு ப்ரொஃபைல் எப்படி பாதிக்கும்? இம்யூனோ ஆசிட் ரிசல்ட் இன்டர்வென்ட் செய்து TSH ஃபிளாஷ் லோவா, T4 பர் T3 ஃபிளாஷை ஐயாக காட்டலாம். MC கொஸ்டின், ஹை TSH லோ பிளஸ் லோ ஃப்ரீ T4 காணப்படும் பிரைமரி ஹைப்போதைராய்டிசம். தைராய்டு ஹார்மோன் குறைவதால் புற்றுக்கு அதிகமாக TSH ரிலீஸ் செய்யும். ஹை டோஸ் பயோட்டின் தைராய்டு இம்யூனோ ஆசிடில் உள்ள எஃபெக்ட் எப்படி ஏற்படும்? ஆன்சர் TH ஃபிளாஷ்லி லோ மற்றும் TF4 ஃபிளாஷ்லி ஹையாக இருக்கும். ரெஃபரன்ஸ் அண்ட் T4 introduction of principle and introduction ஒரு முக்கிய தைராய்டு ஹார்மோன். இது மெட்டாபாலிசம், ஹார்ட் ரேட், பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் செய்கிறது. T3 பிளட் அன்பவுண்டட் ஆக்டிவ் ஃபார்ம், T3 ஃப்ரீ T3 பிளஸ் புரோட்டீன் பவுண்டட் T3
20% தைராய்டு கிளாண்டில் டைரக்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது. 8% T4 T மூலம் T3 கன்வர்ஷன் மூலம் பெரிபெரல் டிஷ்யூ மூலம் உருவாகிறது. T3 மோஸ்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி தைராய்டு ஹார்மோன். பிரின்சிபல் T3 டெஸ்ட் பொதுவாக கம்பேரிட்டிவ் CLIA per ELISA பயன்படுத்தப்படுகிறது. பேஷண்ட் சாம்பிள் உள்ள T3 லேபிள்டு T3 உடன் ஆன்டிபாடி பைண்டிங் சைடுக்கு கம்பேர் செய்யப்படுகிறது. T3 அதிகமான சிக்னல் குறையும். T3 குறைவான சிக்னல் அதிகமாக இருக்கும். தைராய்டு ஹார்மோன். தைராய்டு கிளாண்ட் feedback the lobe, hypothalamus, TRS pituitary gland, TSH and T3 T4 calcitonin. The body contains thyroid gland, T3 and T4 level hormone through the complex feedback lobe. Hypothalamus releases the hypothyroidism release hormone TRS, which trigger pituitary gland to release the thyroid stimulation hormone, which stimulation over thyroid to release the T3 and T4. Sample requirement and patient preparation. Sample serum அல்லது plasma to be assessed. Red tab, green tab. Volume சுமார் 1 to 3 ml. பேஷண்ட் ப்ரிப்பன் பொதுவாக பேஷண்ட் தேவையில்லை. பயோட்டின் சப்ளிமெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் செய்யலாம். டாக்டர் அட்வைஸ் படி அமிட்டோடோரான் அண்ட் லித்தியம் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் போன்றவை மெடிசின் பற்றி டாக்டரை தெரிவிக்க வேண்டும். ரீஜன் அண்ட் ஆன்டி T3 ஆன்டிபாடி T3 எம்ஜம் செமிலுனேட் conjugate substrate and buffer. Now T3 concentration collaborative. Automated analysis about backline procedure and separation. Reference range. T3 producer blood clot ஆகி சென்ட்ரிபியூகேஷன் சீரம் பிளாஸ்மா செப்பரேட் செய்யப்பட்டு அனாலிசிஸ் ரீஏஜென்ட் அனாலிசிஸ் மிக்ஸ் செய்து இன்குபேட்டர் மூலம் வைத்து ரியாக்ஷன் டு உருவாகும் கலர்ஸ் அண்ட் லைட் சிக்னல் மெஷர் செய்யப்பட்டு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கல் கால்குலேட் செய்யப்படுகிறது. ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் லேப் டெஸ்டிங் மெத்தடுக்கு ஏற்ப ரேஞ்சு கொஞ்சம் மாறலாம். Total 3 to adult 80 to 200 ng per TL. Free T3 adult 2.3 to 4.1 pg per ml. Children's age பொறுத்து ரேஞ்சு மாறும். Clinical signification increase of T3, decrease of T3, increase in the hyperthyroidism, slow descent, T3 toxicosis, thyroid medicine அதிகமாக இருக்கும். T3 hypothyroidism, malnutrition, cervical illness, non-thyroidal illness. Cash T3 primary hyperthyroidism, toxic nodular matter, தைராய்டு ஹார்மோன்ஸ் ரெசிஸ்டன்ஸ், பிரெக்னன்சி டோட்டல் T3 அதிகரிக்கலாம். டிக்ரீஸ் T3 ஹைபோதைராய்டிசம், குரானிக் டிசீஸ், செர்வல் லிவர் டெஸ்ட் டிசீஸ், சிலருக்கு ஸ்டீராய்டு ப்ரொபோர்ஷனல். இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் லிமிட்டேஷன். பயோட்டின் சப்ளிமெண்ட் ரிசல்ட் தவறாக தவறாகும். ஹைப்பர்ட்ரோபியல் ஆன்டிபாடி அண்ட் டிகிமெட்டோயேட் ஃபேக்டர் ரிசல்ட் செப்பரேட் செய்யலாம். லிமிட்டேஷன் டோட்டல் 3 பைண்டிங் புரோட்டீன் TPG அளவால் பாதிப்படையலாம். அதனால் T3 தனியாக பார்க்கும். TH ஃப்ரீ T4 அணு சேர்த்து இன்டர்பிரிட் செய்யப்படுகின்றன. குவாலிட்டி கண்ட்ரோல் லோ நார்மல் ஹை குறைந்தது 24 hours முறை ரன் செய்ய வேண்டும். ரிசல்ட் ஜெனின் கேட் லிமிட்டுக்குள் இருக்க வேண்டும். எக்ஸ்டர்னல் குவாலிட்டி அசைன்மெண்டில் பார்ட்டிசிபேட் செய்ய வேண்டும். கேட்செடு அண்ட் வைவட். Consider example patient 35 years old female patient in the and explained weight loss and regarding lab result lesser than 0.01 ml by low. Total T3 310 310 per LTL high. Interruptant. இது ஹைப்பர்டோராய்டிசம் ஆங்கிள் செக் தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருப்பதால் TSH செப்பரேட் ஆகிறது. வைவா கொஸ்டின் மோஸ்ட்லி பயாலஜிக்கல் ஆர்டிகல் தைராய்டு ஹார்மோன் T3
T3 டெஸ்ட் TSH T4 உடன் செய்ய தைராய்டு ஃபங்க்ஷன் முழுமையாக அசஸ் செய்யவும், குறிப்பாக T3 டாக்ஸிசிஸ் போன்ற கண்டிஷனை கண்டறியப்படுகின்றன. வாட் இஸ் T3 டாக்ஸிசிஸ்? T3 மற்றும் அதிகமாக TSH குறைவாகவும் ஹைப்போதைராய்டிசமில் T4 நார்மலாக இருக்கலாம். MC கொஸ்டின். ரெஃபரன்ஸ் மீடியம் தைராய்டியம் T3 டெஸ்ட் available clinical thyroid T3 test. Tests come T4 test. T4 thyroid introduction. T4 thyroid தைராய்டு கிளாண்டில் அதிகம் ப்ரொடியூஸ் ஆகும். இது முக்கிய ஹார்மோனாகும். இது மெட்டாபாலிசம் அண்ட் எனர்ஜியை ரெகுலேட் செய்கிறது. T4 ஹை ஹைப்போதைராய்டு, T4 லோ ஹைப்போதைராய்டு. பிரின்சிபல் பிளட் T4 இதில் இருக்கும் பவுண்ட் T4 protein mainly TPG attached. Free T4 FT4 unbounded biological activity. Modern test ECLIA per ELSA. Compared to immunoassay principle வேலை செய்கிறது. Patient T4 labeled T4 antibiotic binding side compete செய்கின்றன. T4 அதிக சிக்னல் குறைக்கும், T4 குறைவு சிக்னல் அதிகமாகும். மெத்தடாலஜி T4 பவுண்டிங் பிளஸ் ஃப்ரீ T4 இரண்டையும் மெச்சர் செய்கிறது. T4 அன்பவுண்டட் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி T4 மெச்சர் செய்து அனாலிசிஸ் செய்யப்படுகின்றன. ரோசட் ஆபர்டர் ஆக்சிஸ் போன்ற ஆட்டோமேட்டட் அனாலிசிஸ் பயன்படுத்தப்படுகிறது. Thyroid T4 main hormones were thyroid hormones important because the control how our body save energy from the food very it. T4 sample recommend pigment type of serum perfected volume 1.0 ml correction to serum separated to patient plain to patient preparation. No special vaccine கிடையாது. எடுத்துக்கொள்ளும் மெடிசன் சப்ளிமெண்ட் இன்ஃபார்ம் பண்ணுவோம். பயோட்டின் 7 இன்டர்ஃபரன்ஸ் செய்யலாம். லெபார்டரி மற்றும் டாக்டர் இன்ட்ரோடக்ஷன் பட் லோஸ் மார்னிங் சாம்பிள் எடுப்பது சில வேக்சின் புரோட்டோகால் கரெக்டாக இருக்கும். ரியேஜன் T4 and anti-T4 antibody, T4 conjugated, subtracted, collaborated, instrumentation, automated immunoassay analysis, detection, photometer, chemiluminescence, immunofluorescence. T4 producer reference range, producer now 3.52 ml blood 5 எச்செட்டு டூப்பு கலெக்ஷன் செய்து செப்பரேட் பிளட் கலெக்டர் ஆகி சென்ட்ரிஃபியூஜ் அண்ட் சீரம் செப்பரேட் பண்ணி சீரம் ஆட்டோமேட்டட் அனாலிசிஸில் லோட் செய்து அனாலிசிஸ் தானாக ரீஏஜென்ட் சிக்னல் மெஷர்மெண்ட் T4 கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் செய்யலாம். ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் லேபுக்கு ரேஞ்சு சொல்லி மாறப்படலாம். T4 adult, T4 free T4 adult, total T4 adult 4.5 12.5 ml free one NG per TL 1.8 NG per TL. Newborn children and pregnancyக்கு தனித்தனியாக டைமர் ரெஃபரன்ஸ் ரேஞ்சு பயன்படுத்தப்படும். கிளினிக்கல் சிக்னிஃபிகேஷன் T4 டெஸ்ட் மூலம் தைராய்டு டிஸ்சார்ஜ் டயக்னோஸ் செய்யலாம். தைராய்டு ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்டில் எஃபெக்டிவ் மானிட்டர் செய்யும். ஹைப்போதைராய்டிசம் T4 லோ TSH ஹை தைராய்டு கிளாண்ட் அண்டர் active hypothyroid high T4 high TSH low தைராய்டு ஹார்மோன்ஸ் அதிகமாக உள்ளது. T4 hyperthyroidism wave digit டார்சிக் நூடுலர் கயட்டார் and thyroid and active hepatitis. T4 குறைவு hyperthyroidism H1 disease thyroidal illness pituitary insufficiency iodine deficiency interference and limitation quality control. Binding of protein variation U30PG அதிகரிக்கலாம். டோட்டல் T4 ஃபிளாட்டாக ஹையாக தோன்றலாம். அதனால் பைண்டிங் ப்ரோட்டீன் சேஞ்ச் இருக்கும்போது ஃப்ரீ T4 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயோட்டின் ஹெட்ரோஃபோல் அண்ட் ஆன்டிபாயோட்டிக் இம்யூனோஅசே ரிசல்ட் இன்டெஸ்ட் செய்யப்படும். குவாலிட்டி கண்ட்ரோல் தினமும் 2 லெவல் குவாலிட்டி கண்ட்ரோல் நார்மல் அப்நார்மல் ரன் செய்ய வேண்டும். ப்ரொவிஷனல் டெஸ்டிங்
EQA, EQRIQAS மூலம் laboratory performance மற்றும் accuracy விவரித்து செய்யப்படுகின்றன. Case study and 40 years old 34 was the capacity. Case 1 at 2 primary IVT FTS 12 high free T4 0.5 diagnostic primary hyperthyroidism. ரீஜனம் தோராயம் குறைவாக இருப்பதை புற்றுநோய்க்கு அதிகமாக ப்ரொடியூஸ் செய்யும். கேஸ் 2 ஹைப்பர் தோராடியம் பல்பிட்டேஷன் ட்ரிமர் நோட் ஒயிட் லாஸ் டிஎஸ்எஸ் 0.01 low free T4 3.2 high diagnosis hyperthyroidism grave disease. ரீசன் T4 அதிகமாக இருப்பது புற்றுநோய் டிஎஸ்எஸ் சர்ப்ரைஸாக செய்கிறது. Question of high will T4 containing better indicator thyroid status in total T4. MC question. Reference range and free T4 T3 iodine thyroidine T3 test. Free T3 பிளட்டில் இருக்கும் அன்பாண்டட் அண்ட் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி T3ஐ மெச்சர் செய்கிறது. இது ஹைப்பர்தோராய்டிசம் மற்றும் T3 டாக்ஸிக் நோய்ஸை கண்டறிய உதவும். T3 பெரும்பாலான பகுதி பிளட்டில் புரோட்டீன் உள்ள பாண்டு இருக்க 0.3% குறைவாக T3 மற்றும் ஃப்ரீ ஃபார்ம் இருக்கும். ஃப்ரீ T3 டச் பைண்டிங் புரோட்டீன் சேஞ்சால் தவறான மாற்றங்கள் குறைக்க உதவுகின்றது. Free iodine thyroidine free T3 danger than text measurement amount of the free T3 our blood. Free T3 one of the thyroid hormone that regulator for metabolism, heart rate and temperature. Principle பொதுவாக கம்பெட்டிட்டிவ் எலக்ட்ரா அண்ட் சிஎம்ஐஏ பயன்படுத்தப்படுகிறது. பேஷண்ட் சாம்பிள் உள்ள ஃப்ரீ T3 லேபிள்டு T3 உடன் ஆன்டிபாடிக் பைண்டாக கம்பெட் செய்கிறது. ஃப்ரீ T3 அதிகமாக கலர் அண்ட் லைட் சிக்னல் குறைக்கும். ஃப்ரீ T3 குறைவாக சிக்னல் அதிகரிக்கும். ஃப்ரீ T3 குறைவாக இருந்தால் சிக்னல் அதிகமாகும். சாம்பிள் ட்ரீட்மெண்ட் சீரம் பிளாஸ்மா 1 to 3 ml 2 பிளைண்ட் அல்லது எச்சட்டு. பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் பொதுவாக ஃபாஸ்டின் தேவையில்லை. ஸ்டீராய்டு ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பயோட்டின் மெடிசனின் சப்ளிமெண்ட் பற்றி டாக்டரோட கன்சல்ட் பண்ணுவோம். ரியேஜன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆன்டி T3 antibody coded will T3 enzyme conjugated was human microplate washer procedure patient serum and collaborator control antibody coded will add செய்வது. T3 enzyme conjugated சேர்த்து இன்குபேட்டட் பண்ணி அதை வாஷ் செய்து அன்பாண்டட் மார்க்கர் ரிமூவ் செய்யப்படும். செப்பரேட்டட் செய்து கலர் டெவலப்மெண்ட் செய்து ரியாக்ஷன் ஸ்டாப் செய்து பொதுவாக 450 ml அப்சர்வேஷன் மெஷர் செய்வார்கள். ரெஃபரன்ஸ் T3 at 2.3 to 4.1 pgml மற்றொரு யூனிட் 3.5 6.5 pmol per liter. லேப் மற்றும் அச்சை மெத்தட் ஏற்ப ரேஞ்சு கொண்டு மாறலாம். கிளினிக்கல் சிக்னிஃபிகேஷன் இன்டிகிரேட்டட் மெட்டபாலிக் ஸ்டேட்டஸ் குறிப்பாக ஹைப்பர்தோராய்டின் கண்டறியும் யூஸ்ஃபுல்லாக டிஎஸ்எஸ் நார்மலாக இருந்தால் தைராய்டு சிம்டம் கொஞ்சம் உதவியாகும். இன்க்ரீசர் T4 கிரேவி டீச்சர் டாக்ஸிக் நோடுலர் கைட்டா T3 டாக்ஸிக் தைராய்டு ஹார்மோன்ஸ் மெடிசின் எடுத்தால் டிகிரீஸும் ஃப்ரீ T3 ஹைப்பர்தோராய்டிசம் சர்வர் சிஸ்டமிக் இல்னஸ் பிரெக்னன்சி தேர்டு டைமர் இது குறைக்கலாம். இன்டர்ஃபரன் லிமிடேஷன் ஹை பயோட்டின் ஃப்ரீ T3 ஃபிளாஷாக காட்டலாம். தவிர ஆட்டோ ஆன்டிபாடிகள் ஹைட்ரோஃபில் ஆன்டிபாடிகள் ஃபிளாஷாக இருக்கும். வெரி லோ ஹார்மோன்ஸ் லெவல் இம்யூனோ ஆக்சிடோஸ் குறைக்கலாம். Question views free test marker metabolic status total T3 what is TSH normal T4 indicated does not biotin efficacy of T3 immuno assay result. MC question and the thyroid panel number is a reference. Free T4 introduction இந்த டெஸ்ட் எதற்காக
பயன்படுத்தப்படுகின்றன. பேஜிக்கல் ஓவர்ஃப்ளோ பிரின்சிபல் டெஸ்ட் கெமிக்கல், பயாலஜிக்கல், இம்யூனோலாஜிக்கல் பேஜ் மற்றும் அனாலிட்டிக் எப்படி மெஷர் செய்யப்படும் என்பதை பார்க்கப்படும். மெத்தடாலஜி டெஸ்ட் அனாலிட்டிக் மெத்தட் உதாரணம் ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர், எஃபிசிஆர் ஃப்ளோ சைட்டோமெட்ரி. இன்ட்ரோடக்ஷன் T4 எப்படி வேலை செய்கிறது என்று மெத்தடாலஜி பார்க்கப்படுகின்றன. எக்ஸ்ஓபி hypothalamus secretion pituitary, T3, T4, T3, but pre-T4 thyroid gland and TRH and TSH plus. T4 free, T3 free biological activity act on tissue cells. The T4 free T3 reaction to T3 free very small amount around 6.6 kg per liter. T4 free better value than the total T4 and T3. No effect TPC, no effect organic iodine in the serum. Pre-analytical page. Sample requirement. எந்த பிக்மெண்ட் தேவை என்பது சீரம், பிளாஸ்மா, பிளட், யூரின், CSF போன்றவை. மினிமம் வால்யூம் கரெக்ட் கலெக்ஷன் டு டிரான்ஸ்போர்ட் ப்ராடக்ட் கண்டிஷன் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் வேக்சின் தேவையில்லை. ஃபுட்டு மெடிசன் அவாய்ட் செய்ய வேண்டும். சாம்பிள் செலக்டட் பேஷண்ட் போஸ்டுடியோ போன்ற இன்ஸ்ட்ரக்ஷன். அனாலிட்டிக்கல் பேஜ் ரீஏஜென்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். தேவையான ரீஏஜென்ட் கலபரேட்டட் எக்யூப்மெண்ட், ரீஏஜென்ட் சோர்ஸ், டெப்லெட் மற்றும் ப்ரிப்பரேஷன் டீட்டெயில், ப்ரொசீஜர், சாம்பிள் ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ செய்ய வேண்டும். இன்குபேஷன் டைம், டெம்பரேச்சர், வேவ்லென்த் போன்றவை குறிப்பிடப்பட்டுள்ளன. கால்குலேஷன், அனாலிசிஸ், ரீடிங், ஃபைனல் பேஷண்ட் ரிசல்ட்டை மற்றும் ஃபார்முலா கால்குலேஷன் செய்யப்படுகிறது. போஸ்ட் அனாலிட்டிக்கல் கிளினிக்கல் சிக்னிஃபிகேஷன். ரெஃபரன்ஸ் ரேஞ்ச், ஏஜ் செக்ஷன் பிசியாலஜிக்கல் கண்டிஷன் அடிப்படையில் இருக்கும் நார்மல் வேல்யூ. கிளினிக்கல் சிக்னிஃபிகேஷன் டெஸ்ட் ரிசல்ட் மூலம் டிஜிட் டயக்னோசிஸ் மானிட்டர் மூலம் செய்யப்படுகின்றன. இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வேல்யூ ரிசல்ட் அதிகமாக குறைவாக இருந்தால் அதற்கேற்ற பேத்தாலஜிக்கல் அல்லது பிசியாலஜிக்கல் கேஸ் குறிப்பிடப்பட்டுள்ளன. இன்டர்ஃபரன்ஸ் லிமிடேஷன் டெஸ்ட் ரிசல்ட் தவறாக மாற்றக்கூடிய ஃபேக்டருக்கு ஸ்விமோலைசஸ், லிபிமியா, இக்டரஸ், ட்ரக் இன்டர்ஃபரன்ஸ், குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் அசைன்மெண்ட். குவாலிட்டி கண்ட்ரோல் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் ரிசல்ட் அக்யூரேட் ரிலையபிள் ஆக இருக்கக்கூடிய குவாலிட்டி கண்ட்ரோல் செய்ய வேண்டும். இன்டர்னல் குவாலிட்டி கண்ட்ரோல் சாம்பிள் நார்மல் அண்ட் பேத்தாலஜிக்கல் கண்ட்ரோல் குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் ரன் செய்ய வேண்டும். ரிசல்ட் லிவி ஜெனிசஸ் சார்ட் மூலம் மானிட்டர் செய்யப்படுகின்றன. குவாலிட்டி கண்ட்ரோல் லிமிட்டெடுக்கு வெளியே ரிசல்ட் வந்தால் பேஷண்ட் ரிசல்ட் ரிப்போர்ட் செய்வதற்கு முன் இன்வெஸ்டிகேஷன் கரெக்ட் செய்ய வேண்டும். கேஸ் ஸ்டடி அண்ட் சாம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிள் பேஷண்ட் கேஸ் கொடுத்து லேபரட்டரி ரிசல்ட் எப்படி இன்டர்பிரிட் செய்து டயக்னோசிஸ் இது உதவுகிறது. டிஎஸ் தைராய்டு ஸ்டிமுலேஷன் பிரின்சிபல் அண்ட் மெத்தடாலஜி. The master laboratory test summary template. TSH thyroid stimulation hormone test. இது பிட்யூட்டரி கிளாண்டில் ரிலீஸ் ஆகும் TSH தைராய்டு கிளாண்டு ஸ்டிமுலேஷன் செய்து T3 அண்ட் T4 ப்ரொடியூஸ் செய்யப்படுகின்றன. தைராய்டு ஃபங்க்ஷன் செக் செய்ய பிரைமரி ஸ்கிரீன் டெஸ்ட் எடுக்கப்படுகிறது. பிரின்சிபல் பொதுவாக சாண்டிவிச் CLIA பயன்படுத்தப்பட்டு பேஷண்ட் சாம்பிளில் உள்ள TSH 2 ஸ்பெசிபிக் ஆன்டிபாடிக்கு பைண்ட் செய்கிறது. உருவாக்கும் லைட் சிக்னல் அண்ட் TSH கான்சென்ட்ரேஷன் ஆகும். அதாவது TSH அதிகமாக சிக்னல் அதிகமாக இருக்கும். மெத்தடாலஜி டெக்னிக்கல் சாலிட் பேஸ், டூ சைட் இம்யூனோமெட்ரிக் அசே, அனாலிசர், ரோக்கெட், கோபஸ், அபோடட், ஆர்கிடெக்ட், பிக்மெண்ட், க்ரோடர் போன்றவை
ஆட்டோ அனாலிசிஸ் யூஸ் பண்ணப்படுகிறது. தைராய்டு ஸ்டிமுலேஷன் ஹார்மோன் TSH test purpose procedure result and more. Neck of thyroid gland, right lobe and left side left lobe. Match thyroid gland T3 T4 calcium. Fasting sample no need. Sample 2 ml blood in SRT. Unit normal value 3.3 5.0 UL per ml. Reported daily. Method immunoassessment. Assay test method sample requirement. Sample property ETA ஹைபரின் பிளாஸ்மாவுக்கு பயன்படுத்தலாம். வால்யூம் 50 to 100 UL. செல்லிலிருந்து சாம்பிளை விரைவாக செப்பரேட் செய்ய வேண்டும். பொதுவாக 2 to 8 degrees ரீஃப்ரிஜரேட்டட் ஸ்டோரேஜ் பயன்படுத்தப்படுகிறது. பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் வேக்சின் தேவையில்லை. பயோட்டின் விட்டமின் B7 சப்ளிமெண்ட் அசை ரிசல்ட்டை இன்டர்பிரன்ஸ் செய்து டெஸ்ட் முன் எடுத்தவரை டாக்டர் கன்சல்டேஷன் செய்ய வேண்டும். லித்தியம் அமினோ அயோடினுடன் கார்டியோஸ்டீராய்டு போன்றவை மெடிசன் எடுத்தால் லேப் அல்லது டாக்டர் கன்சல்ட் பண்ண வேண்டும். ரீஏஜென்ட் பயோட்டின் லேட் ஆன்டி TSH ஆன்டிபாடி லேபிள்டு ஆன்டி TSH கான்ஜுகேட்டட் ட்ரிப்டமின் கோடட் மேக்னெட்டிக் மைக்ரோபேட்ரிட்ஸ் வாட் பெப்பர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆட்டோமேட்டிக் இம்யூனோ அசை அனாலிசிஸ் பயன்படுத்தப்படுகிறது. TS ப்ரொசீஜர் பிப்பெட் பேஷண்ட் சீரம் பிளாஸ்மா ரீஏஜென்ட் கண்ட்ரோல் கொலாபரேட்டர் சேர்க்கப்படும். இன்குபேஷன் TS ஆன்டிபாடி பைண்ட் ஆகி சாண்டிவிச் காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவது. செப்பரேஷன் மேக்னெட்டிக் மைக்ரோபேட்ரிட்ஸ் மூலம் காம்ப்ளெக்ஸ் பிடித்து அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் ரிமூவ் செய்யப்படுகிறது. ரிடக்ஷன் CLIA லைட் சிக்னல் உருவாக்கி அதன் மெஷர் செய்து TSH கான்சன்ட்ரேஷனை கால்குலேட் பண்ணப்படுகிறது. ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் 4.0 ml லேபுக்கு ஏற்ப மாறலாம். பிரெக்னன்ட் டைம் மெஷர் ஏற்ப ரேஞ்ச் மாறும். சில்ட்ரன் ஷெட்யூல் ரேஞ்ச் விட நேரங்கள் ஹையராக ரேஞ்சாக இருக்கும். கிளினிக்கல் சிக்னிஃபிகேஷன் TSH ஒரு சென்சிட்டிவ் தைராய்டு ஃபங்க்ஷன் மார்க்கர். TSH மற்றும் T3/T4 பொதுவாக இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். T3/T4 லோ, TSH ஹை. T3/T4 ஹை, TSH லோ. TS அதிகம் பொதுவாக பிரைமரி ஹைபோதைராய்டிசம் இண்டிகேட் செய்கிறது. கேட்ச்மோட்டோ அயோடின் டிஃபிஷியன்சி, லித்தியம் அண்ட் அமினோடோடரைன் போன்ற மெடிசன் எடுக்க பிரைமரி ஹைபோதைராய்டிசம். TS குறைவு பொதுவாக ஹைபோதைராய்டிசம் இண்டிகேட்டராக இருக்கும். கேசஸ் கிரேவிஸ் டிசீஸ், பிரைமரி ஹைபோதைராய்டிசம், பிட்ரூட் ஃபார் ஹைபோதாலமிக் டைஃபங்க்ஷன், செவரல் ஆன் thoracical illness, high dose biotin, dopamine, corticosteroid. Interferon and limitation. Interferon limitation, biotin, high dose biotin சில TSH பிளாஸ்டியாக காட்டலாம். ஹைபர்பிளில் ஆன்டிபாடிக் அசை இன்டர்ஃபரன் செய்து பிளாட்லி ஹை லோ ரிசல்ட்டை கொடுக்கலாம். சர்வல் இல்னஸ் எர்த்ரோசைட்டிக் சிண்ட்ரோமின் காரணமாக தைராய்டு டிசீஸ் இல்லாமல் TSH மாற்றலாம். குவாலிட்டி கண்ட்ரோல் தினமும் ஒவ்வொரு ஷிப்டும் நார்மல் பாத்தாலஜிக்கல் கண்ட்ரோல் செய்ய வேண்டும். லீவ்லெஸ் ஜீனிங் சார்ட் வெஸ்டர்ன் காட் ரூல்ஸ் மூலம் அசை வேலிடி செக் செய்யப்படுகின்றது. கேட் 1 ஹைபோதைராய்டிசம் TSH 9.2 ஹை, ஃப்ரீ T4 6.6 லோ. Fatigue, weight gain, constipation, diagnosis primary hypothyroidism. Cat 2 hyperthyroidism TSH lesser than 0.01 low, free T4 2.5 higher, weight loss, tremor, palpitations, diagnosis primary hyperthyroidism. Anti-TOP
The Viva question, the fundamental feedback mechanism of hypothalamic pituitary thyroid act. TH considered most of sensitive marker of thyroid disorder. Biotin effort TH assay result. High TH normal to free T4 suggest. Normal physiological range of TH healthy adult. MC question. Master laboratory summary. Anti-TOP, anti-thyroid peroxide test. இது தேவையான டிஓபி எம்சிஎம் எதிராக ஆன்டிபாடிக்கு டச் செய்கிறது. இவை பெரும்பாலும் ஐஜி ஆட்டோ ஆன்டிபாடிக்ஸ் ஆகும். இது ஆன்டி டிஓபி அதிகமாக இருந்தால் ஆட்டோனோம் இம்யூனோதைராய்டு டிசீஸாக இருக்க வாய்ப்பு அதிகம். கிளினிக்கல் வால்வு காஸ்மோனோமோட்டோ தைராய்டிசம் பொதுவாக ஆன்டி டிஓபி அதிகம். கிரேவிஸ் டிசீஸ் ஆன்டி டிஓபி அதிகமாக இருக்கலாம். தைராய்டு ப்ராப்ளம் ஆட்டோ இம்யூனோ காரணமாக கண்டறியலாம். ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் பொதுவாக lesser than 35 IU per ml நெகட்டிவ் நார்மலாக கொள்ளப்படுகிறது. ஆனால் லேப் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் ஃபாலோ செய்ய வேண்டும். anti-TOP thyroid peroxide antibody and anti-TG thyroglobulin antibody reaction. Catch of high TOP antibody. Principle. பேஷண்ட் சீரம் இருக்கும் ஆன்டி-டிஓபி ஆன்டிபாடி டிஓபி ஆன்டிஜனுக்கு பைண்ட் ஆகும். லேபிள்டு கன்ஜுகேட்டட் ரெசெப்டர் சேர்த்து சிக்னல் உருவாக்கும். சிக்னல் அதிகமாக ஆன்டி-டிஓபி ஆன்டிபாடி கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். மெத்தடாலஜிகள் பொதுவாக CLIA அல்லது எலெக்ட்ராக் பயன்படுத்தப்படுகிறது. சாம்பிள் ரெக்ரூட்மெண்ட் சீரம் 1 to 2 ml டூப் டாப் ரெசெப்டிவ் பொதுவாக ETTA சிட்ரேட் பிளாஸ்மா வாட் செய்ய வேண்டும். பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் வேக்சின் தேவையில்லை. பயோட்டின் 7 சப்ளிமெண்ட் அசையை இன்டர்ஃபரன்ஸ் செய்யலாம். டெஸ்ட்டுக்கு முன் நிறுத்துவதை பற்றி டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். ரீஏஜென்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஓபி ஆன்டிஜன் கோடட் மைக்ரோபிராக்டிகல் அசை பஃபர் எம்சிஎம் லேபிள்டு கன்ஜுகேட்டட் இம்யூனோமீட்டர் ஸ்பெக்ட்ரோமீட்டர். ப்ரொசீஜர் பேஷண்ட் சீரம் பிளஸ் ரீஏஜென்ட் இன்குபேட்டர் செய்து ஆன்டிஜன் பிளைண்டிங் ஏற்படுத்தப்படும். வாஷ் செய்து அன்பவுண்டட் சப்ஸ்டன்ஸை ரிமூவ் செய்து லேபிள் கான்ஜுகேட்டட் சேர்த்து மீண்டும் வாஷ் செய்து உருவாக்க லைட் கலர் சிக்னல் மெஷர் செய்து கலபரேஷன் குரூ மூலம் ஆன்டி-டிஓபி வால்வை கால்குலேட் பண்ணப்படுகிறது. ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் பொதுவாக லெஸ்ஸர் than 35 IU per ml. ஆனால் லெபார்டரி மற்றும் அசை மெத்தடை ஏற்ப கட் ஆஃப் மாறும். கிளினிக்கல் சிக்னிஃபிகேஷன் ஹை லெவல் ஆட்டோஇம்யூனோதைராய்டு டிசீஸ் ஆஃப் ஸ்ட்ராங் இண்டிகேஷன். காஸ்மோமோட்டோ தைராய்டிசம் பெரும்பாலும் அதிகமாக இருக்கும். இருக்கலாம். பிரெக்னன்சி மெட்டர்னல் தைராய்டு ஆட்டோஇம்யூனிட்டி அசைன்மெண்ட்டுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். Catch of increase of degree 12. Increase இருந்தால் ஹார்மோன் தைராய்டு டிஜிட் போஸ்ட்பெரம் தைராய்டு டைப் 1 டயபெட்டிக் ப்ரீக்ளினிக் அனிமியா யுக்மேட்டிக் ஆர்த்தட்டிக். நார்மல் டிகிரீஸ் ஆட்டோஇம்யூன் ஆக்டிவிட்டி இல்லாத போது நார்மலாக இருக்கலாம். ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தால் ஆன்டிபாடிக் லெவல் காலப்போக்கில் குறையலாம். இன்டர்ஃபெரான் லிமிட்டேஷன் ஹை டோஸ் பயோட்டின் சில இம்யூனோ அசை லோ ரிசல்ட்டாக காட்டலாம். ஹெல்த்லி பீப்புள் சிலருக்கு மைல்டு ஆன்டி-டிஓபி லெவலேஷன் இருக்கலாம். சில அட்மிட் பேஷண்ட்டுக்கு ஆன்டி-டிஓபி நெகட்டிவாக வரலாம். குவாலிட்டி கண்ட்ரோல் ஒவ்வொரு பேஜுக்கும் நார்மல் பேத்தாலஜிக்கல் கண்ட்ரோல் ரன் செய்ய வேண்டும். இதன் மூலம் அக்யூரேட் ப்ரிப்பரேஷன் சரியாக இருக்கிறதா என்பதை செக் செய்யலாம். கேஸ்டடு பிரசன்டேஷன் லேப் அண்ட் இன்டர்பிரேஷன். பேஷண்ட் 35 years old female white gunfoot trichian. Lab result TSH 8.5 ml per low, L low, free T4 8.8 ng per TL high low, anti-TOP 150 IU per ml high, interprimary over hypothorarium, high anti-TOP indicated, autoimmune triangle supporting Katsmomoto thyroidism. Viva question and MCQ question.
reference master result sheet of reference. Thyroglobal mean TG introduction. Thyroglobal TG என்பது தைராய்டு கிளாண்டு ப்ரொடியூஸ் செய்யும் ஒரு புரோட்டீன் ப்ரோ ஹார்மோன். இது T3 அண்ட் T4 ஹார்மோன் சிந்தசிஸை ஸ்டோரேஜுக்கு உதவும். டிஃபரன்ஷியல் தைராய்டு கேன்சரில் பாப்புலரி அண்ட் ஃபாலிகுலர் ஒரு டிஜி முக்கிய டியூமர் மார்க்கர். தைராய்டு சர்ஜரி அப்ளைன பிறகு டிஜி மிகவும் குறைந்து அல்லது இன்டிடக்டபிளியாக இருக்க வேண்டும். பிரின்சிபிள் டிஜி டெஸ்ட் பொதுவாக குவான்டிட்டிவ் இம்யூனோ அசை மூலம் செய்யப்படும். பேஷண்ட் சீரம் இருக்கும் டிஜி ஸ்பெசிபிக் ஆன்டிபாடிக்கு பைண்ட் ஆகி சாண்ட்விச் காம்ப்ளெக்ஸ் இவை சிக்னல் டிஜி கான்சன்ட்ரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். மெத்தடாலஜி தைரோகுளோபின் டெஸ்ட். IMA most common method automated chemiluminescent இம்யூனோஅசை மூலம் டிஜி டிடெக்ட் செய்யப்படுகிறது. RIA சென்சிட்டிவ் மெத்தட் ஆனால் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் காரணமாக ரொட்டீன் லேப் குறைவாக பயன்படுத்தப்படுகிறது. LC-MS இம்யூனோகுளோபின் இன்டர்ஃபரன்ஸ் மூலம் குறைக்க உதவும் அட்வான்டேஜ் மெத்தட் ஆகும். சாம்பிள் ரெக்யர்மெண்ட் சாம்பிள் சீரம் மற்றும் ஹைபிரிடேஷனேட் பிளாஸ்மா வால்யூம் சுமார் 3 to 5 ml பிளட் கலெக்ஷன் SS2 பயன்படுத்தலாம். ப்ராசஸிங் கலெக்ஷன் பிறகு விரைவாக சென்ட்ரிஃபியூகேஷன் சீரம் பிளாஸ்மா செப்பரேட் செய்து ஸ்டோரேஜ் 2.8 டிகிரியில் ரீஃப்ரிஜிரேட்டட் ஸ்டோர் மூலம் ஃப்ரோசன் கண்டிஷன் மூலம் பயன்படுத்தலாம். பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் வாக்சின் தேவையில்லை. விட்டமின் 7 அசை இன்டர்ஃபரன்ஸ் செய்யலாம். டெஸ்டுக்கு முன் டாக்டர் அட்வைஸ் செய்யணும். தைராய்டு கேன்சர் ஃபாலோ அப் சில பேஷண்ட் டிஎஸ் ஸ்டிமுலேஷன் தேவைப்படலாம். தைராய்டு ஹார்மோன் மெடிசன் டெம்பரரியாக நிறுத்துவது அல்லது ரீகாம்பினன்ட் டிஎஸ்எஸ் பயன்படுத்துவது. டாக்டர் கன்சல்ட் பண்ணுவது. ரீஏஜென்ட் மோனோக்ளோனல் ஆன்டி-டிஜி ஆன்டிபாடி collaborator MChem conjugated substance collection instrumentation automated immunoassay analyzer uploaded rocket about legal menu procedure. பேஷண்ட் பிளட் எடுத்து சீரம் செப்பரேட் செய்து சீரம் ஆட்டோமேட்டிக் அனலைசர் லோட் செய்து டிஜி கேப்டர் ஆன்டிபாடி பைண்ட் ஆகி அன்பவுண்டட் புரோட்டீன் வாஷ் செய்து எம்சம் லேபிளிட் ஆன்டிபாடி சேர்க்கப்பட வேண்டும். சாப்டர் சேர்த்து கலர் லைட் அண்ட் சிக்னல் உருவாக்கி சிக்னல் மெஷர்மெண்ட் செய்து டிஜி கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் செய்யப்படும். ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் ஹெல்த் தைராய்டு பொதுவாக 3 to 40 ng/ml லேபுக்கேற்ற மாறுபடலாம். ஆஃப்டர் தைராய்டிசம் பொதுவாக டிஜி மிக குறைவாக அன்டிடெக்டபிளி இருக்க வேண்டும். போஸ்ட் தைராய்டிசம் டிஜி உயர்த்தவும் இருப்பை ரெசிடுவல் ரீகரண்ட் டிசீஸ் சஸ்பெக்ட் செய்யப்படும். ரிசல்ட் ஆன்டி டிஜி ஆன்டிபாடிக்கு மற்றும் கிளினிக்கல் ஃபண்டின் உடன் சேர்த்து இன்டர்பிரேட் செய்யப்படும். கிளினிக்கல் சிக்னிஃபிகேஷன் டியூமர் மார்க் பாப்புலரி அண்ட் ஃபாலிகுலர் தைராய்டு கேன்சர் ஃபாலோ அப் டிஜி முக்கியம். ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு டிஜி தொடர்ந்து அதிகரித்தால் ரெசிடுவல் தைராய்டு டிஷ்யூ ரீகரன்சின் டவுட்ல தைராய்டு காரணமாக கண்டறியவும் உதவும். தைராய்டு டிஜி அதிகமாகும். எக்ஸோஜீனியஸ் தைராய்டு ஹார்மோன் டிஜி குறைவாக இருக்கும். டிஜி அதிகம் பாப்புலரி ஃபாலிகுலர் தைராய்டு கேன்சர் பிகினன் தைராய்டு அடோமியா டாஜி மல்டி நூடுலார் கைட்டார் பிரெக்னன்சி அண்ட் அயோடின் டிஃபிஷியன்ட் காரணமாக டெம்பரரி இன்க்ரீஸாக இருக்கலாம். டிஜி குறைவு எக்ஸோஜீனியஸ் தைராய்டு ஹார்மோன் ஃபெசிலோடோசிஸ் தைராய்டோசிஸ். கிளினிக்கல் சிக்னிஃபிகேஷன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் லிமிடேஷன் டிஜிஏபி தைரோகுளோபின் அண்ட் ஆன்டிபாடிக்கு மிக முக்கியமான இன்டர்ஃபரன்ஸ் டிஜி ரிசல்ட்டை ஃபிளாஷ்லி ஆக லோ அண்ட் அண்டர் டேபிளாக காட்டலாம். அதனால் டிஜி டெஸ்ட் உடன் டிஜி ஏபி டெஸ்டை ஹைட்ரோபில் அண்ட் ஆன்டிபாடி சில இம்யூனோஅசை
கிளாஸ்லியாக ஹை அண்ட் டிஜி ரிசல்ட்டை கொடுக்கலாம். ஹை டோஸ் ஆஃப் பயோட்டின் அசை ரிசல்ட்டை இன்டர்வென்ட் செய்யலாம். குவாலிட்டி கண்ட்ரோல் இன்டர்வென்ட் குவாலிட்டிக்கு லோ, நார்மல், ஹை கண்ட்ரோல் ஒவ்வொரு பேஜுக்கும் ஷிஃப்ட் ரன் செய்ய வேண்டும். ரிசல்ட்டு ப்ரீ டெஃபினிட்டட் செக்டி லிமிட்டெடுக்குள் இருக்கிறதா என்று செக் செய்ய வேண்டும். எக்ஸ்டர்னல் ப்ரொவிஷனல் டெஸ்டின் மூலம் அசை ஆக்யூரசி மானிட்டர் செய்யப்படுகிறது. ரெக்கவரி டெஸ்ட் ஆஃப் மருந்து டிஜிபிஏபி இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறதா என்பதை கண்டறியப்படுகின்றன. Captured patient 45 years old female, total thyroidectomy, RIP albinoism, papillary thyroid cancer 2 years follow, lab result individual TG lesser than 0.1 ng per ml. 24 months later, TG equal to 1.8 ng per ml. TGAP நெகட்டிவ். இன்டர்பிரிப்ரேஷன் தைராய்டு காம்ப்ளிட்டிவ் ரிமூவ் செய்தால் டிஜி பொதுவாக குறைவாக இருக்கும். அன்டெக்டபிளும் இருக்க வேண்டும். டிஜி 1.08 ng per ml பிளஸ் டிஜிஏபி நெகட்டிவ் ரிசிடுவல் ரீகரண்ட் தைராய்டு கேன்சராக இருக்கலாம். வெதர் எவலுவேஷனுக்கு அல்ட்ராசவுண்ட் அல்லது அப்ரூவல் இமேஜிங் தேவைப்படும். MG question, thyroid cancer protein monitored using post-thyroidectomy patient for thyroid cancer monitored except TG level of 1.1 ng per ml but confirmed positive for TGAP. What is clinical implication? Answer: TG result unreliably due to antibiotic interference. With the following condition: LEAT, likely to catch up level thyrocobalamin level. C. Thyroid phosphorus taking estrogen at T4. Viva question reference primary physiological function of thyroglobulin. Thyroglobulin is not used as primary diagnosis of thyroid cancer. Efforts of TG antibody in thyroglobulin test. Reference Master SLC test. Thank you.